மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்கிற தலைப்பில் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆரியபாளையம் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் அடிப்படையில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா அறிவுறுத்தலின்படி மேற்கு போக்குவரத்து கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் மேற்பார்வையில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகரன் ஆகியோர் முன்னிலையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு வருடமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதனை கடைபிடிக்கும் விதமாக ஆரியபாளையத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாலை பாதுகாப்பு, அதாவது வாகனம் ஓட்டும் போது தலைக்கவசம் அணிவது, 4 சக்கர வாகனங்கள் ஓட்டும் பொழுது சீட் பெல்ட் கட்டாயம் அணிவது, 2 சக்கர வாகனங்களில் 2 பேர் மட்டுமே செல்ல வேண்டும், வாகனத்திற்கு சரியான ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும், அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேகத்தை கடைபிடிக்க வேண்டும், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது போன்ற பல்வேறு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் விழிப்புணர்வு நோக்கத்தோடு இந்த தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மேலும் நிகழ்ச்சியில் தொழிற்சாலையில் பணிபுரியும் சுமார் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், போக்குவரத்து காவலர்கள் உடனிருந்தனர். ஒவ்வொருத்தரும் எல்லாருமே நம்ம 3 பேர் போறோம், 4 பேர் போறோம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா 2 பேருக்கு மட்டுமே வடிவமைக்கப்பட்டது அந்த இருசக்கர வாகனம். அதே போல காரு மேக்ஸிமம் காரு இருக்குது, சீட் பெல்ட் போடுறோம். அதே மாதிரி ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்பீடானா கூட 8 இருப்பா. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் பொங்கல் பண்டிகை விழா காங்கிரஸ் அலுவலகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடினர். தொடர்ந்து நடைபெற்ற கயிறு இழுத்தல் மற்றும் உரியடித்தல் போட்டியில் கலந்து கொண்ட மகளிர் காங்கிரசார் உற்சாகமாக உரியடித்தும் கும்மி அடித்தும் சினிமா பாடலுக்கு நடனம் ஆடியும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மகிழ்ச்சியை தலைவர்களோடு மகளிர் அணி தலைவி நிஷா அவர்கள் தலைமையிலே சிறப்பாக நடைபெறுகிறது. ஒரு அற்புதமான புகைப்படமா இருக்கும். இது எல்லாம் அழகா நின்று தலைவர் கூட அப்படியே நின்று எடுத்துங்க. பத்மா தலைவர் மறைக்காதமா. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் சங்கமம் பொங்கல் விழா தலைவி நிர்மலா, செயலாளர் கோபி தலைமையில் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்கள் சேவை இயக்கம் சார்பாக தமிழர் திருநாளை முன்னிட்டு சங்கமம் பொங்கல் விழா இயக்க தலைவி நிர்மலா மற்றும் செயலாளர் கோபி தலைமையில் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சாரம் அவை திடலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடினர். மேலும் இந்த சங்கமம் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவருக்கும் தமிழர்களின் அடையாளமான பட்டுப்புடவைகள், வேட்டி சட்டைகள் மற்றும் பொங்கல் தொகுப்பு அடங்கிய பொருட்களை இயக்க தலைவி நிர்மலா மற்றும் செயலாளர் கோபி 100க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கி சிறப்பு செய்தார். மேலும் இந்த சங்கமம் பொங்கல் விழாவில் இயக்க துணை தலைவி ஜெயக்குமாரி, துணை செயலாளர் விஸ்வநாதன், பொருளாளர் செந்தில்குமார் மற்றும் கீர்த்தி எழிலன்,
முருகன், பாஸ்கர், மோகன், தணிகாசலம், பாரதி மோகன், வினோதினி, ரேணுகா, மீனா, நிகிதா, பாரதி, கோவிந்தராஜ், ஆனந்த், பிரபா, சவேதினி, சாயிரா மற்றும் ஏராளமான தொகுதி மக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தைப்பொங்கலை முன்னிட்டு மகளிருக்கான பொங்கல் விழா நடைபெற கொண்டிருக்கிறது. இது வருடம் இந்த விழாவை நடத்துவதற்கு மகளிர் அனைவரும் திரண்டு சிறப்பார்கள். இதுக்கப்புறம் ரெகுலராக இது காமராஜர் நகர் மக்கள் சேவை சார்பில் இது கொண்டாடப்படுகிறது. விரதம் இருப்பதன் மூலம் உடலில் உள்ள புற்றுநோய் செல்கள் அழியும் என்றும் சஷ்டி விரதம் உள்ளிட்ட விரதங்களை பின்பற்ற வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி மாநாடு மற்றும் சுவாமி விவேகானந்தர் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா அண்ணாதுரையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசுகையில், விரதம் இருப்பதன் மூலம் உடலில் உள்ள புற்றுநோய் செல்கள் அழியும் என்றும் சஷ்டி விரதம் உள்ளிட்ட விரதங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. அவர் பேசும்போது, புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி உடல் உழைப்பு இல்லாதவர்களிடம் 7 மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் அதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் விரதம் இருக்க வேண்டும், யோகாக்களை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். புத்தகங்களை இளைஞர்கள் வாசிக்க வேண்டும் என்றும் உடற்பயிற்சி அவசியம், ஜிம் மட்டுமே வழி அல்ல, யோகாவை பின்பற்ற வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார். மேலும் செல்போன் அதிக பயன்பாடு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றும் சுய கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்படுத்திய சிங்கம் என்றும் நம்மளை வழிநடத்தி இருக்கிறேன். என்றும் இளையோரின் நமது மாநிலங்களவை உறுப்பினர் இளையோர்களின் முன்னேற்றத்துக்கு முன்னோடி வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிக்கின்ற இந்த விழாவை இளைஞருடைய யோசிக்கணும். நம்முடைய பாரம்பரிய மண்ணில் இருக்கு. இளைஞர்கள் இதையெல்லாம் தேடி தேடி கத்துக்கணும். ஹட்ட யோகா என்ன, அங்கவர்த்தன யோகா என்ன, யோகத்தையே உடல் பயிற்சியா செய்ய முடியுமா? இதெல்லாம் செய்யும் பொழுது சத்தியமா உங்க உடம்புல கேன்சர் என்கின்ற நோய் வருவதற்கு வாய்ப்பே. ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க, உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட 7 மடங்கு அது சாப்பிடணும். ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் கேன்சர், எந்த வீட்டுக்கு போனாலும் கேன்சர். மாமா வீட்டுக்கு போன கேன்சர், சித்தப்பா வீட்டுக்கு போன கேன்சர். ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. என்ன பேரு நமக்கே புதுசா இருக்கு. கேன்சர் ஏன் வருதுங்க? கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல்லுக்கு போற எனர்ஜியை குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நாம பண்ணணும்? இத்தனை காலமாக இந்தியாவுல பாரதத்துல விரதம் இருந்தோம். 24 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும். சஷ்டி விரதம் 7 நாள் இருந்தீங்கன்னா உடம்புல 1-2 கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க ஐயா. இங்க இருக்கிறவங்க யார் உடம்புலயுமே கேன்சர் செல். திமுக சார்பாக உருளையன்பேட்டையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதி திமுக சார்பில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர், தொகுதி பொறுப்பாளர் கோபால் முன்னிலையில் தொகுதி செயலாளர் சக்திவேல், தொகுதி துணை செயலாளர் கண்ணதாசன், கிளை செயலாளர்கள் இளங்கோ மற்றும் சரவணன் மேற்பார்வையில் கடந்த 11ஆம் தேதி ராஜா நகர், முத்தமிழ் நகர் மற்றும் அருந்ததிபுரம் பகுதிகளில் கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் பகுதி மக்கள் மிகுந்த ஆர்வமுடன் வீட்டு வாசலில் கோலமிட்டனர். போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும்
பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். முதல் பரிசு மிக்சி 3 நபர்களுக்கு, இரண்டாம் பரிசு ரைஸ் குக்கர் 3 நபர்களுக்கு, மூன்றாம் பரிசு கேஸ் ஸ்டவ் 3 நபர்களுக்கு வழங்கினார். மேலும் கோலப் போட்டியில் கலந்து கொண்ட 450க்கும் மேற்பட்ட பெண்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் ராஜாநகர் பகுதி கிளை நிர்வாகிகள் அங்காளன், அந்துவான், அமுல்தாஸ், குப்புசாமி, பத்மநாபன், பாண்டுரங்கன், கணபதி, கவியரசன், சேதுபதி, இளைஞரணி துணை அமைப்பாளர் லோகேஷ், மாணவரணி துணை அமைப்பாளர் அஜய், முருகன், ஐயனார், தமிழ், ஸ்ரீதர், பிரபு மற்றும் முத்தமிழ் நகர் அருந்ததிபுரம் பகுதி கிளை நிர்வாகிகள் பிரகாஷ், வளாந்தன், ராஜன், மூவேந்தன், முகேஷ், ஜெயசீலன், முகிலன், உமாபதி, நவீன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கவனித்திருந்தனர். மூன்றாம் பரிசு முத்தமிழ் நகர் அன்பரசி. சேலியமேடு பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அவர்களின் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேலியமேடு கிராமத்தில் என்ஆர் காங்கிரஸ் ஏம்பலம் தொகுதி மகளிர் அணி சார்பில் தைப்பொங்கலை முன்னிட்டு அப்பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஏம்பலம் தொகுதி சேலியமேடு கலையரங்க திடலில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டார். மாநில மகளிர் அணி தலைவி ரேவதி பர்குணன், செயலாளர் சத்யா ஆகியோர் ஏற்பாட்டில் இசை கச்சேரியுடன் நடைபெற்ற விழாவில் ஏம்பலம் தொகுதியை சார்ந்த 150க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல், இது சமத்துவ பொங்கல் என்று சந்தோஷத்துடன் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவில் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராதாகிருஷ்ணன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், ஊர் மக்கள், பெண்கள், இளைஞர்கள் என 200க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவின் நிகழ்ச்சியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். உங்களுக்கு இது பழகுன ஸ்மெல்லு, பழகுன அந்த புகை. ஆனா அடுத்த பத்தாங்க அடுத்தா பாட்டிக்கு பொங்கலை பொங்க வைங்க. அந்த வைப்போட நீங்க அந்த பாட்டோட டான்ஸ் அது நினைச்சிருந்துச்சுன்னா எப்போ வந்துருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம தான் பொங்கல் வைக்க பொங்கல் அமைக்கும். ஒரு கையில புடியா நாங்க கேமராவா மொபைலா எனக்கு ஓடு பாரு எவ்வளவு ஓகே ஓகே வந்து வெயிட் பண்ணு வெயிட் சாலையின் நடுவே தீப்பிடித்து எரிந்த பேருந்து, 20 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுச்சேரியிலிருந்து பொள்ளாச்சிக்கு பிகேடி டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான புதுச்சேரி குமாரி என்கிற பேருந்து இரவு 10 மணிக்கு புறப்பட்டு கடலூரில் காத்திருந்த பயணிகளை ஏற்ற சென்றது. முதலியார்பேட்டை 100 அடி சாலை மேம்பாலத்தை கடந்த போது பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பேருந்து ஓட்டுநரை சைகை காட்டி நிறுத்தி பேருந்துக்கு பின்னால் தீ பரவுவதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேருந்தில் இருந்து 20 பயணிகள் அலறி அடித்து வெளியே ஓடி வந்தனர்.
சில நொடிகளில் பேருந்து முழுமையாக தீப்பிடிக்க துவங்கியது. இதுகுறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நகர பகுதியில் இருந்து 2 வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் பயணிகளின் அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலானது. பேருந்து இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதல் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்க வலியுறுத்தி அதிமுகவினர் கையில் பொங்கல் பானையுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் பொங்கல் பரிசு தொகை வழங்க வேண்டும் என அனைத்து அரசியல் கட்சிகளும் கோரிக்கை வைத்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுடன் ஆலோசனை செய்தார். தற்பொழுது 3000 ரூபாய் வழங்கப்படலாம் என தெரிகிறது. இந்த நிலையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகையாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் பொங்கல் பானையுடன் அரசு உடனடியாக 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேசுகையில், முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும் இதற்கு துணைநிலை ஆளுநரும் வெளி மாநிலத்தில் இருந்து புதுச்சேரியில் பணிபுரியும் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு தரவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். நிதி உதவியை காலத்தோடு வழங்க வேண்டியது அரசின் கடமையாகும். பொங்கல் பண்டிகை நாளை துவங்க உள்ள இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கான நிதி உதவி கூட இன்று வரை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தட்டாஞ்சாவடி தொகுதியில் திமுக சார்பாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முழுவதும் திமுக சார்பாக தொகுதி வாரியாக பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞரணி துணை அமைப்பாளர் மருத்துவர் நிதிஷ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, சம்பத், செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் ஆட்சிக்கு வரணும்னு ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்லை. நாங்கள்லாம் அமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்னா அந்த கட்சியில் இது எனக்கு வர 27 ஆண்டு காலமாக எந்த அரசு பதவியிலும் இல்லாமல் ஒரு இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தின வரோம். இன்னைக்கு எந்த நம்முடைய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகளிர் அனைவருடைய ஆதரவோடு, மகளிர் அனைவருடைய பங்களிப்போடு சமத்துவ பொங்கல். லாஸ்பேட்டை தாகூர் கலை கல்லூரியில் செப்பனியிடும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை பகுதியில் தாகூர் அரசு கலை கல்லூரியில் உயர்கல்வித்துறை சார்பாக 39,47,000 ரூபாய் செலவில் கல்லூரி முழுவதும் செப்பனிடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அதிகாரிகள், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
எல்லாரும் கூப்பிட்டு காசு பாருங்க. முத்தியால்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நடைபெற்ற தாமரை பொங்கல் விழாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தாமரை தைப்பொங்கல் விழா மாநில நிர்வாகி செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 108 பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் பொங்கல் வைக்க அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பட்டுப்புடவை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவர் சரவணன், மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் மகளிர் அணி மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செந்தில்குமார் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். ஓகேண்ணா, ஓகேவா? ஜான் பால் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகளுக்கு ஏராளமான போட்டிகள் நடத்தப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் ஆசிரியர் பட்டய பயிற்சி பயிலும் 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கி பொங்கல் வாழ்த்துடன் கூடிய தை திருநாளின் அவசியத்தை விளக்கி கூறினார். தொடர்ந்து மாணவர்கள் சமத்துவ பொங்கலிட்டு கும்மி பாட்டுக்கு நடனமாடி பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் மாணவர்கள் கோலப் போட்டி, கயிறு இழுத்தல் மற்றும் இசை நாற்காலி, உரியடித்தல், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். ஐசி கேப்டன் பிள்ளையார்குப்பம் ஈச்சங்காடு சாலையில் ஒரு மாணவனுக்கு ஒரு மரம் என்ற கருத்தின் அடிப்படையில் 300 மரக்கன்றுகள் நடப்பட்டது. புதுச்சேரியில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் நோக்குடன் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிரீன் புதுச்சேரி மிஷன் திட்டத்தின் சாலையோர மர நடவு பிரிவின் கீழ் கிருமாம்பாக்கம் அருகே பிள்ளையார்குப்பம் ஈச்சங்காடு வரை மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு மரக்கன்று நடும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் உறுப்பினர் செயலர் ரமேஷ், கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் கருணாகரன், தலைமை ஆசிரியை அனிதா குமாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒரு மாணவனுக்கு ஒரு மரம் என்ற கருத்தின் அடிப்படையில் 300 பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்று மகுடம், மரமல்லி, சரக்கொன்றை, வசந்தராணி, நாகசெண்பகம் மற்றும் கொடுக்காப்புளி உள்ளிட்ட மரங்களை நட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் கன்னியகோவில் முதல் மணப்பட்டு சாலையில் இயங்கி வரும் தனியார் நிறுவனம் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் மர நடவு பணிக்கு ஒத்துழைப்பு வழங்கினர்.
இது பற்றி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் உறுப்பினர் செயலர் ரமேஷ் கூறுகையில், உலக நாடுகளின் மொத்த நிலப்பரப்பில் 33% காடுகள் இருக்க வேண்டும். இந்திய வன அறிக்கையின்படி புதுச்சேரியில் தற்பொழுது 11% மட்டுமே காடுகள் உள்ளன. காடுகள் நகரங்களின் நுரையீரல் போன்றவை. போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளிப்படும் மாசுகளை உறிஞ்சி அவற்றை சுத்திகரித்து மனிதர்களுக்கு அவசியமான ஆக்சிஜனை வழங்கும் முக்கிய பங்கு காடுகளுக்கு உண்டு. எனவேதான் கிரீன் புதுச்சேரி மிஷன் திட்டத்தை தொடங்கி மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது. கோவில் காடுகள் உருவாக்குகிறது. கடற்கரை பகுதிகள், சாலையோரங்களில் மரக்கன்றுகள் நடுவது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதுவரை சுமார் 60,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாகவே தற்பொழுது பிள்ளையார்குப்பம், ஈச்சங்காடு வரை சாலையோரம் மரக்கன்று நடப்பட்டுள்ளது. நடப்பட்ட அனைத்து மரங்களும் GEO டாக் முறையில் பதிவு செய்யப்பட்டு அவற்றின் வளர்ச்சி தொடர்ந்து கண்காணிக்கப்படும். தொடர்ந்து மரக்கன்றுகள் இன்னும் பல இடங்களில் நடவு பணிகள் மேற்கொள்ளப்படவும் இருக்கிறது. இந்த மர நடவு நடவடிக்கையால் சாலையோரம் உள்ளிட்ட பகுதிகளில் பசுமை அதிகரித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு பெரும் ஆதரவாக அமையும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் அலுவலர்கள் இளங்கோ, சாந்தலட்சுமி, தினேஷ், விமல்ராஜ் மற்றும் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். கொஞ்சம் சார் லைட்டாக தள்ளி வந்துங்க சார். அடுத்து போயிடலாம் சார். இங்கே வந்துடுங்க. பாருங்க சார், பாருங்க சார். ரெடி? வெயிட் பண்ணு. ஓகேண்ணா, சொல்லுங்க. போட்டில் வரலாம், வந்துருங்க. பையன் உங்கள்கிட்ட ஒரு பிளேட் இருக்கு. பாருங்க. சைடு